தொகுதி மறுவரையின் போது நடுவண் அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் என்பதை புரிந்து கொண்டு தென்னகத்தின் குரலை காப்பாற்ற மு.க.ஸ்டாலின் முயற்சி செய்வதாகவும் இதில் பாஜகவுக்குத்தான் அச்சம் என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தொடர்ந்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். சட்டப்பேரவையில் பல முறை பேசியிருக்கோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது என்ன பிரச்சனை பிஜேபி என்று கேட்டுட்ருக்கோம். இப்போ எதுக்கு 2027க்கு தள்ளி போட்டிருக்காங்க? என்ன காரணம் அப்படின்னா, அதுலேயும் அரசியல் சூழ்ச்சி இருக்குது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கணும், தென் மாநிலங்களை வஞ்சிக்கணுன்ற சூழ்ச்சி, அந்த சூழ்ச்சியால் தான் செஞ்சுருக்கு. அதை புரிந்து கொண்ட முதலமைச்சர் அவருடைய பாணியில் சொல்லியிருக்கார். அச்சம் எங்களுக்கு இல்லை, அச்சம் பாஜகவுக்கு தான். சமூக நீதியை கண்டா முருகன் மாநாடு மதுரையில் நடத்துகிறாங்க. நான் கேட்குறேன், மதுரையில் அமித்ஷா நடத்துகிறாரு, குஜராத்தில் நடத்துவாரா முருகன் மாநாடை? குஜராத் மக்கள்கிட்ட போய் முருகர் என்ற ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாரா? உத்தரப்பிரதேசத்தில் முருகர் மாநாடு நடத்த முடியுமா பாஜகவால்? அவர் தமிழுக்கு மட்டும்தான் கடவுளா? வட மாநிலங்களுக்கு கடவுள் இல்லை, வட மாநிலங்களுக்கு கடவுள் இல்லையா? இங்கே ராமர் மாநாடு நடத்துகிறாங்கல்ல, ராமர் ஊர்வலம் நடத்துகிறாங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள். அதை அமித்ஷா அவர்கள் குஜராத்தில் சொல்லி கொஞ்சம் முருகர் மாநாடும் நடத்துகிறோம், நீங்கள்லாம் வாங்க கலந்துங்கன்னு சொல்லுங்கள். பிரித்தாலும் கொள்கை, பிரித்தாலும் சூழ்ச்சி, இதற்கு பேர் போன கட்சி பாஜகவும் RSS.